Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So we are going to finish this series. I think we will finish it within a day or two. So இன்னைக்கு வீடியோவில் என்ன லெசன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், வஹாபி ஆர் வலியுல்லா ரிஃபார்ம் மூவ்மெண்ட், தென் தித்துமிர்ஸ் மூவ்மெண்ட், ஃபிரைசி மூவ்மெண்ட், அஹ்மதியா மூவ்மெண்ட், தென் அலிகர் மூவ்மெண்ட் அண்ட் தியோபன் ஸ்கூல், இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். So we are almost going to finish. Stay tuned. சீக்கிரமே இந்த சீரிஸ் முடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வஹாபி ஆர் வலியுல்லா மூவ்மெண்ட். இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். சையத் அஹ்மத் பெரல்வி. சையத் அஹ்மத் பெரல்வி ஆஃப் ரேபரைலி, அதாவது ஊபியை சேர்ந்தவர் இவர். ஓகே, இவர் தான் இந்த மூவ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் செட் டு பி த ஃபர்ஸ்ட் இந்தியன் முஸ்லீம் லீடர் டு ஸ்டார்ட் திஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து எதை பேஸ் பண்ணி இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா டீச்சிங்ஸ் ஆஃப் வாஹாப் அண்ட் வலியுல்லா. அப்துல் வாஹாப் அப்படின்றவர் சென்ட்ரல் ஏஷியா, அதாவது அரேபியாவை சேர்ந்த ஒரு ரிலீஜியஸ் ஸ்காலர். அண்ட் ஷா வலியுல்லான்றவர் நம்ம இந்தியாவில் டெல்லியை சேர்ந்த இஸ்லாமிக் ஸ்காலர் அண்ட் இஸ்லாமிக் ரிஃபார்மர். ஸோ இவர் வந்து லைக் ஹி பிலாங்ஸ் டு முகல் பீரியட், முகல் இந்தியா டைம்லேருந்து இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், ஷா வலியுல்லா அப்படின்றவர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட டீச்சிங்ஸை பேஸாக வச்சு தான் இவர் இந்த மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க ஃபாலோவர்ஸ் வந்து வஹாபீஸ் ஆர் வலியுல்லாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதற்காக முயற்சி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து ஹார்மனி அமங் 4 ஸ்கூல்ஸ், அதாவது முஸ்லிம்ஸோட டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் அதில் நிறையாவே டிவிஷன்ஸ், அவங்களே நிறையா செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் மேஜராக நமக்கு தெரிஞ்சது இந்த சுன்னி முஸ்லிம்ஸ் அண்ட் ஷியா முஸ்லிம்ஸ். சுன்னி முஸ்லிம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்கூல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது நீங்கள் நெட்டில் வந்து செக்ட்ஸ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டைம்லைன் மாதிரி வரும். லைக் எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு சார்ட்டே உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்கள். லைக் சுன்னி முஸ்லிம்ஸ் கீழே ஒரு 4 முஸ்லிம் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹனாஃபி, ஷஃபி, மாலிகி, ஹம்பாலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நேம்ஸ் தான். லைக் எந்தெந்த லீடர் ஃபாலோ பண்ணாங்களோ அந்தந்த லீடரை வச்சு அவங்களோட நேமை வச்சு அந்தந்த செக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து ஹார்மனி அமங் 4 ஸ்கூல்ஸ். இந்தியாவில் வந்து இந்த 4 ஸ்கூல்ஸுமே சுன்னி முஸ்லிம்ஸ் கீழே இருக்கிற இந்த 4 ஸ்கூல்ஸுமே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, இப்போ வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி கொண்டு வரணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மூவ்மெண்ட்டு. தென் இந்த மூவ்மெண்ட்டோட இன்னொரு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல் கான்சைன்ஸ் இன் ரிலீஜன். அதாவது நம்மளோட இண்டிவிஜுவல் கான்சைன்ஸ், லைக் ஒரு குரானும் சரி, ஹாதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரான் வந்து உங்களுக்கே தெரியும், ரிலீஜியஸ் ஹோலி புக் ஆஃப் இஸ்லாம். தென் ஹாதிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபெட் முகமது இருக்காருல்ல, அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி ஹாதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையுமே இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான இண்டிவிஜுவல் கான்சைன்ஸ் அது வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மூவ்மெண்ட்டோட எம்பசிஸாக இருந்திருக்கு. ஸோ 2 விஷயம் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹார்மனி அமங் 4 ஸ்கூல்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து இண்டிவிஜுவல் கான்சைன்ஸ். ஸோ இந்த மூவ்மெண்ட்டில் லைக் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு. ஏன்னா அப்போ உங்களுக்கு 18th century அப்படின்றப்போ பிரிட்டிஷ் உள்ளே வந்த டைம் கரெக்டாக. ஸோ வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. அதனால முஸ்லிம்ஸ் வந்து இதுவாகிட்டு இருக்காங்க. லைக் அதே தான் நம்ம ஹிந்துயிசம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணோம், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இது அதிகமாகிட்டு இருக்கு, மாடர்னைசேஷன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற பேசிட்டு இருந்த டைமில் இஸ்லாமிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த மூவ்மெண்ட் வந்து பேசுது. லைக் இவங்க வந்து இதெல்லாம் இப்போ வெஸ்டர்ன் ப்ராக்டிசஸ்லாம் ரொம்ப இஸ்லாமில் வந்து அதிகமாகிட்டே வருது, நம்ம வந்து வி ஷுட் கோ பேக் டு ஃபாலோயிங் பியோர் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க இந்தியாவை என்ன நினச்சாங்கன்னா தாருல் ஹர்ப், ப்ரொனன்சியேஷன் எப்படி தெரியல, அண்ட் இதை வந்து தாருல் இஸ்லாமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒன்றும் இல்லை, தாருல் ஹப் அப்படின்னா லேண்ட் ஆஃப் தி காஃபிர்ஸ். காஃபிர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், நான் முஸ்லிம்ஸை வந்து காஃபிர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து லேண்ட் ஆஃப் காஃபிர்ஸாக இருக்குது, அதை வந்து நம்ம வந்து லேண்ட் ஆஃப் இஸ்லாமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே, தென் இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக லைக் சீக்ஸை வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணி பஞ்சாபில் வந்து ரொம்பவே இந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பட் பிரிட்டிஷ் வந்து அந்த ரிவோல்ட் டைமில் பஞ்சாபெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பிரிட்டிஷையும் எதிர்த்து இவங்க போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு அந்த 1857 ரிவோல்ட் டைம்லலாம் வஹாபீஸோட ரோல் வந்து ரொம்பவே இதுவாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய நம்ம 1857 ரிவால்ட் பற்றியும் ஒரு வீடியோ, ஒரு லெசன் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து
ஒரு லைக் நார்த்தில் சவுத்தில் எல்லா இடத்துல இருந்தும் ஆரிஜின் ஆன ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னா அதில் வந்து லீடர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருந்திருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்படி டெல்லியிலேருந்து ஜென்ரல் பக்துகான் வந்து இந்த மியூட்டினியை வந்து வழிநடத்தியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வஹாபி தான். ஸோ இது அதுலேருந்து லைக் பிரிட்டிஷ்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுலேருந்தே வந்து வஹாபிஸோட ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க தித்துமிர்ஸ் மூவ்மெண்ட். தித்துமிர்ஸ் மூவ்மெண்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்நித்தர் அலி ஆர் தித்துமிர். ஸோ இவர் பாருங்க, இவர் வந்து டிசைபிள் ஆஃப் சையத் அகமது பெரல்வி. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா வஹாபி மூவ்மெண்ட்டோட ஃபவுண்டர். ஸோ அவரோட டிசைபிள் தான் இவர். ஸோ ஆப்வியஸ்லி ஹீ இஸ் ஆல்சோ அ வஹாபிஸ்ட். இவரும் ஒரு வஹாபி தான், வஹாபிசம் ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்னு சொல்லலாம். தென் இவர் வந்து ஷரியாவுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. ஷரியா அப்படின்றது ஒன்றும் இல்லை, இஸ்லாமிக் லாவை தான் ஷரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நிறையாவே இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இவரோட ஃபாலோவர்ஸ்லாம் மேஜராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெசன்ஸ். அதுவும் எஸ்பெஷலி பெங்கால் ரீஜன்லேருந்து தான். ஏன்னா அவங்களோட மெயின் இது பாருங்கள், முஸ்லீம் பெசன்ஸ் ஆஃப் பெங்கால் அகெயின்ஸ்ட் த லேண்ட்லார்ட்ஸ். ரெண்டு விஷயத்துக்கு, அதாவது மேஜராக இந்த மூவ்மெண்ட் மூலமாக நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெசன்ஸ் வந்து பெங்காலில் உள்ள முஸ்லீம் பெசன்ஸ் அங்கே உள்ள லேண்ட்லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, நிறையவே போராடியிருக்காங்க. அங்கே உள்ள லேண்ட்லார்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ். ஸோ ஹிந்துஸ்க்கு வந்து எகெயின்ஸ்டாக லைக் லேண்ட்லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக அப்படின்றப்போ நேச்சுரலி அவங்க ஹிந்துஸாக இருக்க போய் ஹிந்துஸ்க்கு எகெயின்ஸ்டாக அப்படின்ற மாதிரியும் ஆயிடுச்சு. அண்ட் தே ஆல்சோ அப்போஸ்ட் பிரிட்டிஷ் இண்டிகோ பிளான்டர்ஸ். ஸோ அந்த டைமில் பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இண்டிகோ கல்டிவேஷனில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் இவங்க வந்து போராடி இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் இண்டிகோ பிளான்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக லேண்ட்லார்ட்ஸ்க்கு, ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இவங்க போராடி இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் தான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபரன்டேஷன் வந்து பிரிட்டிஷ் போலீஸ்க்கும் இவருக்கும் ஒரு லைக் ஒரு சின்ன கன்ஃபரன்டேஷன், ஒரு மோதல் மாதிரி இருக்குது பிரிட்டிஷ் போலீஸ்க்கும் அண்ட் தித்துமிர்க்கும். ஸோ அந்த ஃபைட்டில் 1831 இவர் வந்து கொல்லப்படுறார். ஸோ தித்துமிர் மூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ், எஸ்பெஷலி பெசன்ஸ் ஆஃப் பெங்கால், முஸ்லீம் பெசன்ஸ் ஆஃப் பெங்கால் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தே ஹவ் எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் ரெஜீம் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஆக்சுவலி டேக்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஓரளவு ஒரு மிலிட்டன்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுது. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த மூவ்மெண்ட் வந்து, இந்த மூவ்மெண்ட்டோட ஒரு ஸ்ப்ரெட் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபரைசி மூவ்மெண்ட். ஃபரைசி மூவ்மெண்ட்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாஜி ஷரியத்துல்லா 1818 வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மூவ்மெண்ட் மெயினாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால். ஸோ இதுவும் பெங்காலில் தான் நடந்திருக்கு. இந்த மூவ்மெண்ட்டோட மேஜர் எய்ம் எதில் இருந்துச்சு அப்படின்னா லைக் இப்போ புதுசாக அதே தான் சேம் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இல்லை மாடர்னைசேஷனாக இருக்கட்டும், சோஷியல் இனோவேஷன் அண்ட் அன்இஸ்லாமிக் ப்ராக்டிசஸ் அப்படின்னு தான் இதை சொல்லவே செய்கிறாங்க. ஸோ இது வந்து இஸ்லாமுக்கு தகுந்த ஒரு ஒரு வழிமுறை அல்ல, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக முன்னாடி இஸ்லாமில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத நினச்சி பார்த்து அதுக்கு தான் வி ஷுட் கோ பேக் அப்படின்னு தான் இவங்களும் வலியுறுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த மூவ்மெண்ட் வந்து எப்போ ரொம்ப ஸ்பிரிட்டடாக மாறுச்சு அப்படின்னா ஹாஜியோட சன் துதுமியான் வந்தப்புறம் லைக் 1840 டைம்லலாம் ரொம்பவே இந்த மூவ்மெண்ட் வந்து ரெவல்யூஷனரியாக இருந்திருக்கு. லைக் அவர் தான் துதுமியான் தான் பக்காவாக ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கொண்டு வர்றார். லைக் ப்ராவின்ஸ்லேருந்து ஒரு வில்லேஜ் லெவல் வரைக்கும் ஒரு டெப்யூட்டி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. லைக் ஒவ்வொரு லெவல்லையும் இந்த மாதிரி ஒரு டெப்யூட்டி ஆத்தரைசேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிது. தென் ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணது. எதுக்காக அப்படின்னா அகெயின்ஸ்ட் த ஜமீன்தார்ஸ்க்கு எதிராக ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது, அவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு. இங்கேயும் வந்து இந்த ஜமீன்தார்ஸும் மோஸ்ட்லி ஹிந்துஸாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸ் இருந்திருக்காங்க. தென் இண்டிகோ பிளான்டர்ஸும் இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டாக தான் இவங்க வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. தென் இவரோட ஃபாலோவர்ஸ்டையும் இவர் என்ன தான் மெயினாக சொல்லியிருக்காருன்னா நீங்கள் யாரும் ரெண்ட்லாம் பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இவருக்குன்னு ஒரு லா கோர்ட் வந்து இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லா கோர்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காரு, க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜமீன்தார்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போராடினது, தென் பீப்புளை வந்து ரெண்ட்டு பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தூண்டினது, தென் லா கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இதெல்லாமே துதுமியான். ஆனாலும் இது வந்து பொலிட்டிக்கல் சைட் வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆகலை. மோஸ்ட்லி இது வந்து ஒரு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் துதுமியானோட டெத் 1862க்கு அப்புறம் இந்த மூவ்மெண்ட் வந்து அவ்வளோவா ரீச் ஆகலை. இவர் ஆக்சுவலி வந்து 1847 வந்து 1847க்கு முன்னாடியிலேருந்து இந்த மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு லேண்ட்லார்ட்ஸ் இந்த ஜமீன்தார்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக, பிரிட்டிஷ் இண்டிகோ பிளான்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து
வளர்ந்துட்டு இருக்கும்போதே பிரிட்டிஷ் வந்து இவரை நிறைய டைம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1847 இவரை ஃபைனலாக ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த மூவ்மெண்ட்டை ரொம்பவே வீக்கன் பண்ணிருச்சு. அண்ட் 1862 இவர் இறந்து போனதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் வந்து லைக் ரொம்ப ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், பக்காவாக ரிலீஜியஸாக இருந்தது. அதுலேயுமே கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பொலிட்டிக்கல் சைட் சுத்தமாக இன்வால்வ் ஆகலை. அண்ட் ரிலீஜியஸ் சைட் இருந்ததும் இவர் இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஹ்மதியா மூவ்மெண்ட். இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா மிர்சா குலாம் அகமது 1889 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலி அஹ்மதியா அப்படின்றது இந்தியாவில் ஆரிஜினேட் ஆன ஒரு செக்ட் ஆஃப் இஸ்லாம் தான், இந்தியாவில் ஆரிஜினேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொஹமெதன் ரினைசன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ப்ராஃபிட் முகமது இருக்கார் இல்லையா, அவரோட பீரியடை வந்து திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு மாதிரி இவங்க நம்பினாங்க. அண்ட் இன்னும் 2 விஷயம் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர் அகெயின்ஸ்ட் ஜிஹாத்னா உங்களுக்கே தெரியும், சேக்ரெட் வார் அகெயின்ஸ்ட் நான் முஸ்லிம்ஸ். அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு எதிரான புனித போர் அப்படின்னு. என்ன நீங்கள் இப்போ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க, டெரரிஸ்ட் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, புனித போர் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ இந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க அவங்க. ஸோ அஹ்மதியாஸ் வேர் அகெயின்ஸ்ட் ஜிஹாத். அண்ட் அவங்க வந்து லிபரல் பிரின்சிபல்ஸை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. லைக் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இருக்கணும், இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து வெஸ்டர்னைஸ் பண்ணிக்கணும். அதுக்காக இஸ்லாம்லேருந்து டைவர்ட் ஆகி போகணும்னு அவசியம் இல்லை. பட் அப்பப்போ அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரிலீஜியஸ் வார்ஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணலை. அண்ட் இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராலிட்டி, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். மொராலிட்டி, பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், இதுக்கு தான் இவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிளட் ஷெட்டும் ரிலீஜியஸ் வார்னால ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு தான் இவங்க போராடி இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ரிலீஜியஸ் பிளேஸ், இதுக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. லைக் கவர்மெண்ட் அந்த பொலிட்டிக்கல் சைடு வந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க நினச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த மூவ்மெண்ட்லேயும் இல்லாத ஒரு விஷயம், அந்த லைக் ஒரு ரீஇன்கார்னேஷன் சொல்ல முடியாது. அஹ்மதியா கம்யூனிட்டியில் என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரிலீஜன்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மிர்சா குலாம் அகமதை வந்து ஒரு மெஸ்ஸியா அப்படின்னு நினச்சாங்க அகமதியா கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள். அந்த செக்டில் உள்ள ஃபாலோவர்ஸ் வந்து இவரை வந்து ஒரு மெஸ்ஸியா, லைக் ஒரு சேவியர். இப்போ வந்து ஹிந்துவிசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை வந்து ஒரு கிருஷ்ணாவாகவும், கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஜீசஸாகவும் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இவங்க நினச்சது. ஸோ இது வந்து இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மற்ற ரிலீஜனில் ஹிந்துவிசம்லாம் கூட ஓகே, ஏன்னா நம்ம வந்து நிறைய செக்ட் இருக்குது, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்றப்போ பாசிபிள் அப்படின்னா. ஆனால் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்ற ஒருத்தவரை தான் வந்து வழிபடுவாங்க, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கையில் இவரை வந்து மெஸ்ஸியா அப்படின்னு இந்த கம்யூனிட்டியில் ஏற்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் டிஸ்டிங்க்டாக இருந்திருக்கு இந்த மூவ்மெண்ட்டில். நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அலிகர் மூவ்மெண்ட். இது யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா சையத் அஹ்மத் கான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட மேஜர் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன் முஸ்லிம்ஸ், இது கிடைக்கணும் அப்படின்றது தான் இவரோட மேஜர் எய்மாக இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்து இவரோட லைஃப் பீரியட்லேயே 3 வருஷம் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தலாம். 1875 அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, ஏர்லியர் நோன் அஸ் மொஹமெதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். ஸோ ஆங்கிலோ ஓரியண்டல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ரெண்டுமே சேர்ந்தது தான். இவரும் அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப லிபரலாக தான் இருந்திருக்காரு. அதுவும் எஜுகேஷன் அப்படின்னு வந்தப்போ வெஸ்டர்ன் சயின்டிஃபிக் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தென் 1876 இவர் ஆக்சுவலி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காரு, லைக் ஜுடிஷியல் சர்வீஸில் இருந்திருக்காரு. வேலை பார்த்துட்டு 1876 ரிட்டையர் ஆயிருக்காரு. தென் 1878 மெம்பர் ஆஃப் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது ஒரு எம்எல்ஏ போஸ்ட் அந்த டைமில் இருந்திருக்காரு 1878. தென் இன்னொரு வருஷம் கூட நான் ஆட் பண்ணும், 1888 வந்து இவருக்கு வந்து நைட்ஹுட் கிடைச்சிருக்கு. நைட்ஹுட் 1888. ஸோ இவர் வந்து குரானை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான ஐடியா, லைக் ரேஷனலிஸ்ட் அண்ட் சயின்ஸ், ரேஷனலிசம் ப்ளஸ் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் குரானை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம வந்து ரேஷனலிஸ்டிக் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச் ஃபாலோ பண்ணி வெஸ்டர்ன் எஜுகேஷன் இது பண்ணாலும் குரான் தான் அல்டிமேட் அத்தாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறது எப்படின்னா, ரிலீஜன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், பட் இட் ஷுட் பி அடாப்டபிள் அக்கார்டிங் டு ஜென்ரேஷன்ஸ், லைக் அக்கார்டிங் டு ஃபியூச்சர் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரிலீஜன் சர்வைவ் ஆக முடியும். ஃப்ரீடம் ஆஃப் தாட், கிரிட்டிக்கல் அப்ரோச், இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். ரிலீஜன் வந்து அந்த காலத்திலே இருந்த மாதிரி
இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதால் சர்வைவ் ஆக முடியாது, காலத்துக்கு ஏற்றாப்புல அதுவும் மாறிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அட்வொகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் அடிப்படையில் எல்லா ரிலீஜனுமே ஒன்று தான், லைக் எல்லா ரிலீஜனுமே ஒன்று தான் ப்ரீச் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து லைக் ஒன்றா இருக்க முடியும், ஹிந்து அண்ட் முஸ்லீம் ரெண்டு ரிலீஜனுக்கும் இடையில இருக்கிற ஒரு சிமிலாரிட்டிஸ் காமனாலிட்டிஸையும் எடுத்து சொல்ல நினச்சிருக்காரு. நிறையா டைம் எடுத்தும் சொல்லியிருக்காரு, ப்ரீச் பண்ணியிருக்காரு. லைக் முஸ்லிம்ஸ் கிட்ட வந்து ஹிந்துஸ் லைக் நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நிறையவே டீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. தென் பொசிஷன் ஆஃப் விமனோட பொசிஷனுக்காக நிறையவே போராடியிருக்காரு. லைக் பர்தா சிஸ்டம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், தென் விமனுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பாலிகெமி வந்து அப்போஸ் பண்ணதாக இருக்கட்டும், பாலிகெமி பர்தா சிஸ்டம் அப்போஸ் பண்ணியிருக்காரு. தென் டிவோர்ஸ் வந்து முஸ்லீம் விமனுக்கு இப்போ வரைக்குமே அது ஒரு லைக் இப்போ கூட லாஸ்ட்டாக கூட நம்ம கேஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஈஸி டிவோர்ஸ் வந்து அப்போ கிடையாது. ஸோ அதை வந்து அப்போவே அட்வொகேட் பண்ணியிருக்காரு இவர். தென் இன்னொரு 2 விஷயம், இது நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சிஸ்டம், அது வந்து அவர் வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் வந்து சையத் அகமது கான் பிரி அண்ட் முரீதி அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டம் இருந்திருக்கு அந்த இஸ்லாம் செக்டில். அதை வந்து ரொம்பவே அப்போஸ் பண்ணியிருக்காரு, சிவியராக ரொம்பவே கண்டெம் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டும் என்ன சிஸ்டம் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இவரோட ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேகசின், இவரோட மேகசின் தாக்தீப் உல் அக்லக் அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து இவரோட ஐடியாஸ்லாம் நிறையவே பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மேனர்ஸ் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேகசினில் இவரோட சோஷியல் ஐடியாஸ் லைக் முஸ்லிம்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் ஜாப் வந்து அவங்களுக்கு ரெண்டுக்குமே எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பேசினது. ஏன்னா ஹிந்து கவுண்டர் பார்ட்ஸ் ஹிந்துஸ் வந்து ரொம்பவே முன்னேறி போயிட்டுருக்காங்க. லைக் அவங்களுக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக, ஏன்னா அப்போ வந்து நமக்கு ஹிந்துஸ்லையுமே பிராமின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்லாம் படித்தோம் இல்லையா முன்னாடி இருந்த மூமெண்ட்ஸில். ஸோ அப்படி இருக்கையில இஸ்லாம்ஸில் இவங்க வந்து முஸ்லிம்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முஸ்லிம்ஸ் வந்து எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் ஹிந்துஸ்க்கு ஈக்குவலாக வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வந்து இவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்காரு. லைக் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா அது வந்து இந்தியன் முஸ்லிம்ஸோட எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எந்தோடு வராரு. பட் ஆனால் அது கலோனியல் கவர்மெண்ட் அவருக்கே தெரியாமல் லைக் அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணி தான் நமக்கு அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியெலாம் கொண்டு வந்தாங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து இவர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து லைக் நினச்சது ஒன்று, லைக் நம்ம பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்த எய்ம் ஒன்றாவும் பட் நடந்தது இன்னொன்றாவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலிகர் மூவ்மெண்ட் அலிகர் காலேஜில் வந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து 2 எய்ம் தான் மேஜராக, ஸ்ப்ரெடிங் மாடர்ன் எஜுகேஷன். இது ரெண்டுமே சையத் அகமது கான் வலியுறுத்தின விஷயங்கள் தான். ஸ்ப்ரெடிங் மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்றப்போ இஸ்லாமுக்கும் அட் த சேம் டைம் பேலன்ஸ் பண்ணணும், இஸ்லாமையும் விட்டுறக்கூடாது, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு மாடர்ன் எஜுகேஷன் இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். முஸ்லிம்ஸ்க்கு லைக் கம்யூனிட்டியில் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பர்தா சிஸ்டம் அபாலிஷ் பண்ணணும், பாலிகேமி அபாலிஷ் பண்ணணும், விடோ ரீமேரேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், விமன்ஸ் எஜுகேஷன், ஸ்லேவரி, டிவோர்ஸ், இது எல்லா விஷயத்தையும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த 2 மேஜர் ஐடியாலஜி, மேஜர் எய்ம்ஸ் ஆஃப் அலிகர் மூவ்மெண்ட். ஸோ குரானை வந்து லிபரலாக இன்டர்பிரேட் பண்ணணும், அதே நேரத்தில் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் கண்டிப்பாக இருந்திருக்கணும், முஸ்லிம்ஸ் வந்து எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ரிவைவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவ்மெண்ட்டை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அலிகர் மூவ்மெண்ட். அண்ட் த லாஸ்ட் ஒன் ஃபார் த டே, டியோபன் ஸ்கூல். டியோபன் ஒன்றும் இல்லை, யூபியில் அது ஒரு பிளேஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் செக்ஷன்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே ஹிந்துயிசம் ரிவைவல் மூவ்மெண்ட்ஸ், ஹிந்து மூவ்மெண்ட்ஸ், சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். நிறையா மாடர்னைசேஷன், வெஸ்டர்னைசேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரீஇன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, வேதாஸ், உபனிஷாத்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தப்போலாம். அப்போ வந்து ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சபா இருந்துச்சு அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே இருந்த ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணது இந்த டியோபன் ஸ்கூல் அப்படின்றது. ஸோ அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரொபகேட்டிங் பியூர் டீச்சிங்ஸ் ஆஃப் த குரான் அண்ட் ஹாடிஸ் தெரியும், ப்ரீச்சிங்ஸ் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மத்.
இவங்க என்ன நினச்சிருக்காங்க, இப்போ நீங்கள் குரான் முன்னாடி நம்ம அலிகர் மூமெண்ட்லேயும் பார்த்தோம், ரீஇன்டர்பிரேட் பண்ணணும், லிபரலிசம், வே ஆஃப் திங்கிங் சயின்டிஃபிக்காக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணாம், நாங்கள் தான் பியூர் டீச்சிங் கொடுக்க போகிறோம், நாங்கள் தான் குரானை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணி கரெக்டாக டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் அப்ஜெக்டிவ் பாருங்கள், கீப்பிங் அ லைஃப் த ஸ்பிரிட் ஆஃப் ஜிஹாத் அகெயின்ஸ்ட் த ஃபாரின் ரூலர்ஸ். ஸோ ஜிஹாதை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஐ மீன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் யாருக்கு எகெயின்ஸ்டாக பாருங்கள், ஃபாரின் ரூலர்ஸ். இந்த இடத்துல நம்ம பிரிட்டிஷ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தென் இந்த பிளேஸ் தாருல் உலூம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது வந்து இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அப்படின்றது மீனிங். தாருல் உலூம் மீன்ஸ் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தியோபாண்ட் அப்படின்ற இடத்துல சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்டில் யூபியில் இருக்குது. ஸோ 1886 வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. யார் அப்படின்னா 2 பேர், முகமது காசிம் நானோட்டவி அண்ட் ரஷீத் அகமத் கங்கோஹி. இவங்க 2 பேரும் தான் மேஜர் பர்சன்ஸ் இன் திஸ் மூவ்மெண்ட். 1886 வருது. முகமது காசிம் நானோட்டவி அண்ட் ரஷீத் அகமத் கங்கோஹி. ஸோ அலிகர் மூவ்மெண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து நம்ம முஸ்லிம்ஸ்க்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சா, இவங்க வந்து மாரல் அண்ட் ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ ரீஜெனரேஷன் திருப்பி வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே நாங்கள் கொண்டு வருவோம், பியூர் டீச்சிங்ஸ் ஆஃப் த குரான் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் ஐடியாலஜியாக இருந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து ஆப்வியஸ்லி அலிகர் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ சையத் அகமத் கானுக்கு எதிராக தான் இருந்திருக்காங்க, பாலிடிக்ஸ்லையும் சரி ரிலீஜன் விஷயத்துலையும் சரி, ரெண்டுலையுமே இவருக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. சையத் அகமத் கானுக்கு அகெயின்ஸ்டாக டியோபன் ஸ்கூல் இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஐஎன்சியை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் முன்னாடி பார்த்தோன்னா அலிகர் மூவ்மெண்ட்டில் அவங்க பாலிடிக்ஸில் என்ன தான் இன்வால்வ் ஆனாலும் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், இந்தியன் முஸ்லிம்ஸ்க்குன்னு ஒரு லைக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் இந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஐஎன்சியை. ஏன்னா இவங்க வந்து அப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கும் அலிகர் மூவ்மெண்ட்டுக்குமே ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி இருந்த டைமில் ஆப்வியஸ்லி இவங்களுக்குமே அலிகர் மூவ்மெண்ட்னா பிடிக்கல அப்படின்றப்போ இவங்க 2 பேருமே சப்போர்ட் தானே பண்ணியிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அப்படி. ஸோ ஃபர்தராக இதில் 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும். முகமதுல் ஹாசன், இவர் பார்த்தீங்கன்னா லைக் ரிலீஜன் ப்ளஸ் நேஷனலிசம், ஏன்னா ஐஎன்சி அப்படின்றப்போ பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சுல. ஸோ ரிலீஜன் ப்ளஸ் பாலிடிக்ஸ் ரெண்டையுமே வந்து இஸ்லாம் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கான பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் வாங்கிடணும், ரிலீஜியஸ் ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஐடியாவாக இருந்துச்சு. மஹ்மூத் உல் ஹாசனோடது. நியூ டியோபானோட லீடராக இருந்திருக்காரு அப்போ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிப்லி நுமானி அப்படின்றவங்க, இவங்களுமே டியோபான் ஸ்கூலில் சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு சின்ன வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூரோப்பியன் எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து ஒன்றா வாழலாம், லைக் யுனைட்டடாக வாழலாம், ஒரே ஸ்டேட்டில், ஐ மீன் ஒரே நேஷனில் வந்து வாழ முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிப்லி நுமானி வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ that's it for today guys. Thank you so much for watching. Happy learning.